நமஸ்காரம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாட்கள் கழித்து இந்த கருட தர்சனம் வலைதளத்தின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதமே கண்ணனுக்கு கோலாகலம்தான். மார்கழி மாதம், ஆண்டாள் மாதம் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறது. கண்ணனை அடைவதற்காக அடியார்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போகும் மாதம். அடியேனும் கண்ணனை உங்களை போன்ற அடியார்களுடன் கூடி அனுபவிக்கலாமே என்று நினைத்தேன். அவ்வாறு நினைக்கும்போது ஆண்டாள் திருப்பாவையில் தோழிகளெல்லாம் எழுப்பி நோன்பு நூற்று கண்ணனை அடையணும் என்கிறாள். ஆனால் நோன்பு நூற்றாளா கண்ணனை அடைந்தாளா என்பதுதான் சரியாக தெரியவில்லை. அதாவது அதை ஒரு காரணமாக காட்டி எல்லோரும் எவ்வாறு கண்ணனை அடைய முடியும் என்றுதான் சொல்கிறாள். எப்படி? ஒரு குரு ஆச்சாரியனை பற்றி அவரிடம் உபதேசம் பெற்று நாம் யார், பரம்பொருள் யார், அவரை எவ்வாறு அடையலாம், அடைவதற்கு என்ன வழி, அடைவதனால் என்ன பலன் அடைகிறோம் என்பதெல்லாம் திருப்பாவை மூலமாக அவள் சொல்லுகிறாள். திருப்பாவை வேதத்தின் வித்தாக சொல்லப்படுகிறது. அந்த வித்து வளர்ந்து பலனை அடையும் வழிதான் திருப்பாவை ஆகும். ஒரு குரு ஆச்சாரியன் மூலமாக எல்லா ஞானமும் பெற்று திருமந்திரங்கள் உபதேசம் பெற்று பகவானை சரணாகதி செய்தால் இந்த பிறவி பெருங்கடலில் திரும்பவும் வந்து நாம் பிறந்து தத்தளிக்க வேண்டாம் என்பதே திரண்ட கருத்து. இதற்காக நிறைய வைணவ ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்து நிறைய கிரந்தங்கள் எழுதி வைத்து போனார்கள். அதாவது குரு பரம்பரை இவ்வாறு சொல்லுகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் நாமும் ஒரு ஆச்சாரியனுடைய அவதார பெருமையும் அவர்கள் எழுதி வைத்த கிரந்தங்கள் பற்றியும் சீர்தூய்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து இந்த மார்கழி 30 நாளும் 30 ஆச்சாரியர்களை பற்றி அடியேனுக்கு தெரிந்த அளவில் உங்களுடன் பகிர்ந்து இந்த மார்கழி மாதத்தை அனுபவிக்கலாம் என்று தோன்றுகிறது. அந்த வகையில் முதல் நாளான இன்று நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் தேடித்தந்த ஸ்ரீமன் நாதமுனிகளை பற்றி அறிந்து கொள்வோம். ஆழ்வார்கள் தன்னுடைய மோட்சத்திற்கு போன பின்பு பிரபந்தங்கள் மறைந்து காணாமல் போய்விட்டன. பொதிகை மலையில் தவம் செய்து கொண்டிருந்த கும்ப சம்பவரும் ஆங்கிரசந்தி என்ற முனிவர்களும் திருமலையில் எழுந்தருளி சேவை சாதிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளை தொழுது விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்பொழுது பெருமாள் வீரநாராயணபுரத்தில் ஈஸ்வருக்கு குமாரர் தான் அம்சமாக பிறப்பார் என்றும் தமிழ் வேதங்களை மீட்டுக் கொடுப்பார் என்றும் அருளினார். அவ்வாறு கல்யப்தம் 3685 அதாவது கிபி 583 ஆனி மாதம் வளர்பிறை 13ஆம் நாள் புதன்கிழமை அனுஷ நன்னாளில் நாதமுனிகள் காட்டுமன்னார் கோயிலில் அவதரித்தார். அவர் எல்லா அஷ்டமா சித்தியிலும் யோகத்திலும் பயிற்சி பெற்றார். ஈஸ்வர பட்டாழ்வார் என்ற அவருடைய தகப்பனாரும் இந்த நாதமுனிகளும் சேர்ந்து வடதேச யாத்திரை போனார்கள். அங்கு திருவாய்ப்பாடி, பிருந்தாவனம், அயோத்தி, சாலக்கிராமம், யமுனாதீரம், கோவர்த்தனகிரி போன்ற திவ்யதேச எம்பெருமான்கள் எல்லாம் சேவித்துவிட்டு கோவர்த்தனபுரத்தில் யமுனை துறைவனை சில நாட்கள் திருவடி தொழுது அங்கு நித்தியவாசம் செய்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஸ்ரீ நாதமுனிக்கு ஸ்ரீ மன்னனார், அந்த காட்டுமன்னார் கோவிலானவர் ஸ்வப்னத்தில் வந்து வீரநாராயணபுரத்துக்கு திரும்பி வரும்படி கட்டளையிட்டார். இவரும் உடனே வீரநாராயணபுரத்துக்கு சென்றார். அப்போது ஒரு நாள் இந்த கோவில் கைங்கரியம் செய்யும் போது மேலக்கோட்டையிலிருந்து 2 அந்தணர்கள் வந்து கும்பகோணத்து சாரங்கபாணியுடைய பதிகமான நம்மாழ்வாரால் அருளப்பட்டது அந்த 6ஆமுதே அடியேன் உன்பால் என்ற ஒரு பதிகத்தை அவர்கள் பாடிக்கொண்டு போந்தார்கள். அதை கேட்டு இவர் ரொம்ப மகிழ்ந்து ஆனந்தித்து அவர்களிடம் போய் இந்த பாடல் எங்கு கிடைக்கும், யார் இயற்றியது என்றெல்லாம் கேள்வி கேட்டார். அதற்கு அவர்கள் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எங்கள் ஊரில் அவர்கள் பாடுவார்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறு பாடிக்கொண்டு வரும்போது கடைசி பரஸ்துதி என்று சொல்வார்கள். அந்த பாட்டில் அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10 பாடல்களை பாடினவர்கள் திருக்குறுகூர் பாடிய 1000த்துள் இவை 10 யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதாக அந்த பாசுரத்தில் வரும். ஸோ இந்த திருக்குறுகூர் என்ற ஊரை கேட்டவுடன் அவருக்கு ஒரு கருத்து தோன்றியது. நாம் திருக்குறுகூர் சென்றால் இதை பற்றியான விவரம் நமக்கு தெரிய வரும் என்று திருக்குறுகூருக்கு, ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் அந்த திருக்கூருக்கு செல்கிறார். அங்கு போய் திருக்கூரில் விசாரிக்கிறார். அங்கு யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் பராசர வம்சத்தில் வந்த மதுரகவி தாசர், அந்த வம்சத்தில் வந்தவர்கள்
அங்கு ஒருத்தர் இருந்தார். அவரிடம் போய் கேட்க அவர் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் மதுரகவி ஆழ்வார் என்பவர் இயற்றிய கண்ணினூர் சிறுத்தாமுங்கிற ஒரு பாட்டு இருக்கிறது, அது நம்மாழ்வாரை பற்றி தான் அவர் பாடியிருக்கிறார். அதனால் நீங்கள் அதை கொண்டு போய் இந்த புளிய மரத்தடியில், அந்த ஆழ்வார் திருநகரி கோயிலுக்குள் உள்ளது இந்த புளிய மரம், அந்த புளிய மரத்தடியில் அமர்ந்து கொண்டு 12,000 முறை நீங்கள் அதை சொன்னீர்களானால் ஒரு கால் நம்மாழ்வார் பிரத்யட்சமாக தோன்றி உங்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் அவர் சொன்னார். உடனே நாதமுடிகளும் இந்த வீரநாராயண ஆழ்வார் திருநகரில் உள்ள இந்த புளிய மரத்தடியில் அமர்ந்து கொண்டு 12,000 முறை அதை யோகத்தில் அதை பாசுரத்தை சொல்லி கொண்டு வந்தார். அவர் யோக சாஸ்திரங்கள்லாம் படித்தவர்னால இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு எழுந்து கொள்ளாமல் 12,000 முறை அது சொன்னார். 12,000 முறை சொன்னவுடன் நம்மாழ்வாருடைய பிரத்யட்சம் அவருக்கு கிடைத்தது. அவர் விஷயங்கள்லாம் சொன்னவுடன் நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தை எடுத்து கொடுத்து இது மட்டும் போதுமா என்று மீதி உள்ள பாசுரங்களையும் கொடுத்து மொத்தம் 4,000 திவ்ய பிரபந்தங்களையும் அவருக்கு அருளினார். அதோட ஒரு விக்கிரகத்தையும் கொடுத்து இவர் பிற்காலத்தில் உங்கள் வைஷ்ணவத்தை தழைக்க வந்தவர் என்று ஒரு விக்கிரகத்தை கொடுத்தார். அதுதான் பவிதாச்சாரிய விக்கிரகம் என்பதாகும். அதை வைத்துக்கொண்டு 4,000 திவ்ய பிரபந்தங்களையும் வரிசைப்படுத்தி அதை பண்பு ஏற்றி அதையெல்லாம் பாடிக்கொண்டு அங்கேயே இருந்து கொண்டு வந்தார் நம்மாழ்வாருடைய அந்த ஊரிலேயே. சில நாள் கழித்து இந்த வீரநாராயணபுரத்துக்கு அந்த பெருமாள் திரும்பவும் கழவையில் சொல்லப்படி வீரநாராயணபுரத்துக்கு திரும்பி வருகிறார். அங்கு தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் தன்னுடைய மருமகன்கள், அந்த மருமகளே சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்களுக்கு இந்த பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த 4,000த்தையும் 1,000, 2,000, 3,000, 4,000 என்று வரிசைப்படுத்தி அதை திவ்ய பிரபந்தங்களை வெளியிட்டார். பண்பு ஏற்றி அதாவது பாட்டிசைத்து அதை தாளம் போட்டு பாடுவதில் வல்லவர். அவ்வாறு அதை பண்ணிசைத்து பாடிக்கொண்டு வந்தார். அவ்வாறு அவருடைய காலம் இருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு ராமர் விக்கிரகத்தை வைத்து கொண்டு தான் பூஜை செய்வார். இப்பொழுதும் நீங்கள் காட்டுமன்னார் கோயில் போனால் ராம லக்ஷ்மண